அங்க கோச்சோக்கு அடிபட்டதை பார்த்துட்டு யூஜி யூட்டா மத்தவங்க எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கு. இங்க சோக்கோ இருக்கா பாருங்க, அவ சொல்லிட்டு இருப்பா, கோச்சோக்கு இப்ப ஹீல் ஆக மாட்டேங்குது, ரொம்ப டைம் எடுக்குது, என்ன பண்ண போறான்னு தெரியலையே, டயர்டாட்டாம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்க. இங்க பார்த்தா நம்ம தலைவன் கோச்சோ அந்த வெட்டுக்காயத்தை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பாப்ல. ஏன்னா அவங்களுக்கு இந்த வெட்டுக்காயத்தை பார்த்தோன்னே டோஜி பிசிகரை தான் ஞாபகம் வந்துட்டாப்ல. அந்த டோஜி பிசிகர் அட்டாக் மாதிரியே எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இங்க அந்த மகராக அட்டாக் பண்ண போவார் பாருங்க கோச்சோ. ஓங்கி தவறாலேயே ஒரு குத்து மகராவுக்கு அடி வாங்கிட்டு அப்படியே அது நின்றுட்டு இருக்க. அப்படி ரெண்டு பேத்துக்குள்ள பயங்கரமா சண்டை போய்கிட்டே இருக்கும். அங்க நம்ம தலைமை கோச்சோ என்ன பண்றாரு, ரிவர்ஸ் கஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவர் அப்படியே உடம்பை ஹீல் பண்ணிக்கிறாரு. அப்புறம் அந்த ரெட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க சுகுணா முழிச்சுக்கிட்டான் போல இருக்கு. டக்குன்னு என்ன பண்றான், ரேபிட் டெக்னிக் யூஸ் பண்றான். அந்த பக்கம் அந்த மகாராகா அங்க சுகுணா பார்த்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ரேபிட் டெக்னிக் யூஸ் பண்ணி தடுக்கலான்னு பார்க்க அந்த அட்டாக்ல பில்டிங் எல்லாம் நொறுங்கி சுள்ளி சுள்ளியா போயிட்டு இருக்கும். அப்ப அந்த சுகுணா நம்ம கோச்சோவை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அப்படி தூக்கி வீச அந்த நேரம் பார்த்து மகாராகா நம்ம கோச்சோவை அட்டாக் பண்றதுக்காக ஜம்ப் பண்ணி வர அப்படி சண்டை போட்டு இருக்கும்போது அதே நேரம் இந்த சுகுணா என்ன பண்ணுவான், பியர்சிங் பிளட்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். அதை பார்த்துட்டு ஜோசவும் இது அந்த காமோக்ளான டெக்னிக் ஆச்சு, இதை எப்படி யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா நம்ம சாபங்களின் அரசன் ரியமோன் சுகுணானால எந்த டெக்னிக்னாலும் யூஸ் பண்ண முடியும் தானே. அந்த பியர்சிங் பிளட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண நம்ம கோச்சோக்கு அட்டாக் விழுந்துரும். அப்பதான் நம்ம தலைவன் கோச்சோக்கு புரியும், இந்த மகராகா இன்ஃபினிட்டியை தாண்டி அட்டாக் பண்றதுக்கு அடாப்ட் ஆன உடனே அந்த கேப்பை யூஸ் பண்ணி சுகுணா நம்ம கோச்சோவை அட்டாக் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த நேரம் இங்க மகராகா எப்பப்பெல்லாம் நம்ம கோச்சோவை அட்டாக் பண்றானோ அப்பெல்லாம் இன்ஃபினிட்டி ஒர்க் ஆகுது. அந்த கேப்ல நம்ம சுகுணா கோச்சோவை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கான். அப்புறமா இந்த பக்கம் அந்த மகராகாவும் சுகுணாவும் நின்றுட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா என்ன பண்ணுவான் சுகுணா, இன்னொரு சிகிகாமியை கூப்பிடுவான். அது பார்த்தா ஃபியூசன் சிகிகாமி. அது எப்படின்னா ரெண்டு சிகிகாமியை ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான உருவமா மாத்தி விட்டுறான் சுகுணா. இவனால இது கூட பண்ண முடியுது, அது பிரம்மாண்டமா நிக்க. இங்க பார்த்தா மகராகா நிக்க, நடுச்சுல பார்த்தா சுகுணா நிப்பான். அதை பார்த்துட்டு நம்ம கோச்சோ என்னடா இது, ரெண்டு பேரும் ஹெல்ப் கூப்பிட்டுருக்க சின்ன பையல, நானும் பெரிய ஆள் நினைச்சேனே அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அதுல கடுப்பாய் அவங்க மூணு பேருமே அட்டாக் பண்ண வர இங்க நம்ம கோச்சோ மனசுல வச்சுட்டு இருப்பாரு, இந்த மகராகா அந்த ரெட் டெக்னிக் அடாப்ட் பண்றதுக்கு முன்னாடியே இவனை அடிச்சு காலி பண்ணணும், அப்பதான் என்னோட இன்ஃபினிட்டி பவரை யூஸ் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம கோச்சோ சண்டைக்கு போக இங்க சண்டை பயங்கரமா நடக்கும். நம்ம கோச்சோவோ இங்க மகராகா கிட்ட டாஜ் பண்ணி அப்படி போய்கிட்டே இருக்க. அதே நேரம் அப்படி சைட்ல கீழே படுத்துட்டு வருவான் பாருங்க சுகுணா அந்த பியர்சிங் பிளட்டை யூஸ் பண்றதுக்காக. அந்த நேரம் பார்த்து நம்ம கோச்சோ அவனை அடிக்கலான்னு போக அதையும் டாச் பண்ணிட்டு போயிடுவான் சுகுணா. அப்புறமா அந்த பக்கம் போயிட்டு ஜம்ப் பண்ணி ஏர்லயே இருக்கும்போது நம்ம கோச் என்ன பண்ணுவாரு, ரெட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாரு. அந்த ரெட்டை யூஸ் பண்ணி மகராகா மூஞ்சிலே பட்டார்னு அடிக்க அவ்வளவுதான். அதுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு ஒண்ணுமே ஆகாது. அதை பார்த்துட்டு நம்ம கோச்சோ, ஓ இது அதுக்குள்ள அடாப்ட் பண்ணிக்கிச்சா அப்படின்னா நான் அந்த ஹாலோ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஒருவேளை அந்த ஹாலோ பர்பிள் டெக்னிக்கா இருக்குமா, அதை தான் யூஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன். அதை மட்டும் யூஸ் பண்ணாரு வெறித்தனமா இருக்கும். ஆமாங்க, நம்ம தலைவன் கோச்சோ ஹாலோ பர்பிள் டெக்னிக் தான் யூஸ் பண்ண போறாரு. ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமுக்காக தான் நம்ம கோச்சை காத்துட்டு இருக்காரு. இங்க பார்த்தா யூட்டா இருக்கான் பாருங்களா, அவன் நான் இதுக்கப்புறம் காத்திருந்த வேலைக்காகுது, நான் போய் கோச்சோ ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. அதை பார்த்துட்டு கிஞ்சே